ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணி தான் நடத்திட்டுருக்கு. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ நாளைக்கானது கெஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த மாதத்துக்கான ஒரு ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஒன்று வர மாதிரி இருக்குது. அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்றைக்காவது கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நம்ம கொடுக்குற நம்பர் ஏதாவது ஏபிலேயோ ஏசிலேயோ இல்லை சி போர்டோ ஏ போர்டோ பி போர்டோ ஏதோ ஒரு நம்பர் வரும்போது மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த மாதம் சி போர்டு 1 வச்சு நம்மளுக்கு ஒரு 3 தான் ஆடியிருப்பான். சி போர்டு 1 ஒரு நிமிஷம். சி போர்டு 3 தான் ஆடியிருப்பான். 511 441 541 அப்படின்னு சொல்லி ஆடியிருப்பான், ஓகேங்களா? இப்போது இது எப்படி ஆடிருக்கான்னு மட்டும் பாருங்கள். 511 441 441 இப்போ 541 அப்படின்னு சொல்லி ஆடிருக்கான், ஓகேங்களா? இந்த இதில் எப்படி ஆடிருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஏசி 51க்கு ஒரு 51 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ஏசி 51, ஓகேங்களா? ஏசி 51க்கு ஒரு ஏசி 51 அப்படி கரெக்டாக அடிச்சிட்டான். அப்போது இந்த ஏசி 41க்கு ஒரு 41 அப்படிங்கிறது வரணும், ஓகேங்களா? ஓகே, இப்போது பிசியுமே பாருங்கள். இந்த 41க்கு ஒரு 41 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். இந்த 11க்கு இந்த 11 அப்படின்னு சொல்லி இங்கே வந்துச்சுன்னா ஒரு 411 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கும். நல்லா பாருங்கள். சி போர்டு 3 தான். அந்த 3 எப்படி கேம் ஆடிருக்கான்னு பாருங்கள். ஏசி 51க்கு 51, பிசி 41க்கு 41. அதே மாதிரி ஏசி 41க்கு ஒரு 41 வரணும், பிசி 11க்கு ஒரு 11 அப்படின்னு வரணும். சிம்பிளாக சொல்ல போகணும்னா இங்கே பாருங்கள். 511க்கு ஒரு 541 அப்படின்னு அடிச்சிட்டான். இந்த 411க்கு ஒரு 411 அப்படின்னு அடிக்கணும், ஓகேங்களா? 441க்கு ஒரு 411 அப்படிங்கிறத அடித்தா கரெக்டாக வந்துடும் நம்பர், ஓகேங்களா? இந்த மாதத்துக்கு இந்த 411 அப்படிங்கிற ஒரு நம்பரு வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் என்றைக்கு வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். சி போர்டு 1 பி போர்டு 1 இல்லை ஏ போர்டு 4 இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த 411ங்கிற நம்பரை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? நல்லா பாருங்கள். ஒரு 441க்கு ஒரு 541, அதே மாதிரி இங்கே 411க்கு ஒரு 511. புரியுதான்னு பாருங்கள். தெளிவாக எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர் லாக் ஆகும், ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர் லாக் ஆகும். 411, ஓகே. இன்னொரு நம்பர் என்னங்கிறது அதையும் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் உள்ள நம்பர் தான் சொல்ல போகிறேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 5-1 வச்சு கேம் நிறையாவே ஆடிட்டான். எப்படின்னு பாருங்கள். இந்த 5-1 அப்படிங்கும்போது ஏசி ஒரு 51, அந்த ஏசி 51க்கு ஒரு ஏசி 51 அப்படிங்கிற கரெக்டாக இங்கே கொண்டு வந்துட்டான், ஓகேங்களா? ஏசி 51க்கு ஒரு ஏசி 51. அடுத்தது பாருங்கள். அடுத்து இங்கே ஒரு ஏபி 51 அப்படின்னு இருக்கும். அந்த ஏபி 51க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியில் ஒரு 15 அப்படிங்கிறது கரெக்டாக அதையும் கொண்டு வந்துட்டான். ஏபி 51 திருப்பி 15 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். இப்போது நம்மளுக்கு 15 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். இப்போது பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். இங்கே எப்படி இந்த 15க்கு ஒரு 51க்கு ஒரு 15 அடித்தானோ அதே மாதிரி இந்த 15க்கு ஒரு பிசியில் ஒரு 51 அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அப்போ பிஎஸ்சியில் ஒரு 51 அப்படிங்கிற ஒரு நம்பரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்றைக்காவது உங்களுக்கு சி போர்டு 1 இல்லை பி போர்டு 5 வந்துச்சுன்னா இந்த 51 அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்றைக்கு வருதோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ இன்றைக்கி எனக்கு நாளைக்கு காலையில் என்ன கெஸிங் வருது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். இதை ஃபாலோயிங் நம்பர் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, என்றைக்கு கெஸிங்கில் வருதோ அன்றைக்கி மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த பிசி 51 411. ஓகே, இப்போ கெஸிங் பார்க்கலாம். நாளைக்கான கெஸிங்கு. ஓகே, இப்போ நாளைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏசி 51 வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஏசி 51, அதே ஏசி 51 தான் இங்கே அடிச்சிருப்பான். ஏசி 51க்கு ஒரு ஏசி 51.
இந்த ஏசி 51 அப்படின்னு அடிக்கும்போது பி போர்டு 1 அப்படின்னு அடிச்சிருப்பான். அந்த 1க்கு பவர் தான் இங்கே 6 அப்படிங்கிறத அடிச்சிருப்பான். மறுநாள் 6 அப்படிங்கிறத அடிச்சிருப்பான். அடுத்து இந்த 51க்கு பி போர்டு 4, அந்த 4க்கு பவர் 9 அப்படிங்கிறது இங்கே நமக்கு சி போர்டு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே 6ன்னு அடிக்கும்போது அவன் என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள், ஒரு 64 அப்படின்னு சொல்லி அடித்தான். அந்த 64க்கு ஃபுல் பவர் தான் இங்கே 19 அப்படின்னு அடிச்சிருப்பான். நல்லா பாருங்கள், 6ன்னு அடிக்கும்போது பி போர்டு 1, அதுக்கு பவர் வந்து 6 அப்படின்னு அடிக்கும்போது 64 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதுக்கு பவர் 19 அப்படின்னு சொல்லி கரெக்டாக கீழே அடிச்சிருப்பான். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு 9 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே ஒரு 59 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அப்போ அந்த 59க்கு ஃபுல் பவர் பண்ணோன்னா 04 அப்படிங்கிறது நாளைக்கு பிசியில் ஒரு 04 அப்படின்னு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங்க பிசி 04. ஏ போர்டு உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங்கில் வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸ்ஸிங்கில் வர்றது ஒரு 104 அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது. இல்லை அப்படின்னா 8 வச்சு ஒரு 804 அப்படிங்கிற நம்பர் வரலாம். ஓகேங்களா? பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரூட்டு பாருங்கள். இந்த ரூட்டு இந்த மாதம் ஏசி 51. ஏசி 51லேருந்து கரெக்டாக பாருங்கள், 1 2 3 4 5 6 நாள் விட்டு ஏசி 41. ஓகேங்களா? ஏசி 41. அதே மாதிரி 6 நாள் விட்டு 1 2 3 4 5 6 நாள் விட்டு இங்கே ஏசி ஒரு 33 அப்படின்னு சொல்லி 31 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஏசி 51, ஏசி 41, ஏசி 31. இன்னும் ஏ போர்டில் 3 வரல, பெண்டிங்கில் இருக்குது. இது வரைக்கும் வரல, வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. போன மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக எங்கே 3 இங்கே தான் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தான் கரெக்டாக 3 வச்சு ஏ போர்டு ஆடிருப்பான். இப்போ இங்கே வந்து இந்த மாதம் கரெக்டாக 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு வேளை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 3 அப்படிங்கிறது வரலாம். அப்போது வந்துச்சு அப்படின்னா ஏசி நமக்கு ஒரு 31 அப்படின்னு வருது. அப்படி ஏசி 31ன்னு வந்துச்சுன்னா பிசி என்ன வரலாம், ஏபி என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், இங்கே ஒரு பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரு 94 அப்படின்னு ஆடிருப்பான், ஒரு 64ன்னு ஆடிருப்பான். ஓகேங்களா? அந்த 3 6 பேட்டர்ன் படி பார்த்தோம்னா ஒரு 94, ஒரு 64, ஒரு 34 அப்படிங்கிறது வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இதையும் பாருங்கள், ஒரு 64, அடுத்து ஒரு 54, அடுத்து ஒரு 44. அப்போ ஏபியில் அதுக்கு மேலே போனால் ஒரு 34. எப்படி பார்த்தாலும் அந்த 34 அப்படிங்கிறது வருது. அதனால் ஒரு 341 அப்படிங்கிற ஒன்று ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபாலோவிங் நம்பர் மாதிரி இப்போது இதுக்கு முன்னாடி பேட்டர்னில் சொல்லியிருப்பேன், பிசி 51 அப்படின்னு சொல்லி. அதை வச்சு ஒரு 351 அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு ரூட்டு. அடுத்த ரூட்டு பாருங்கள். அடுத்த ரூட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டு கிடையாது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 411 அப்படிங்கிறத ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த 411 ஒரு 51 பிசி அப்படிங்கிறது ஒரு ஃபாலோ நம்பர் மாதிரி இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது நமக்கு ஏசி 31 அப்படின்னு சொல்லி நாளைக்கு கிடைக்கிது. அதனால் நாளைக்கு இந்த 411 அப்படிங்கிற நம்பரை நாளைக்கும் கூட ஏசி சி போர்டு 1 கிடைக்குது இல்லைங்களா? அந்த கெஸ்ஸிங் சி போர்டில் 1 வரும்போது நமக்கு இந்த 441 அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பில்லை. ஒருவேளை அவன் தனியாக அடிக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து பிசி 11 தனியாக அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏசி 41 தனியாக அடிக்கலாம். ஓகேங்களா? ஏசியோ ஏபியோ 41 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது தனியாக. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு ஏசி 31 வர்றதுனால ஒரு 311 அப்படிங்கிற அந்த பிசி 11 அப்படிங்கிறது தனியாக கூட அவன் திருப்பி அடிக்கலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அது நான் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 411 3 டிஜிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ரூட்டு தான் கொடுத்துருப்பேன். ஒரு 2 நம்பர் வந்து ஃபாலோயிங் நம்பர் மாதிரி சொல்லியிருப்பேன். எது உங்களுக்கு நல்லாயிருக்கோ அதை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.